ஏபெல் டாஸ்மன் நியூசிலாந்தை அறிமுகப்படுத்திய நாள் 1642 ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி வரலாற்றின் ஒரு பொற்காலத்தை நினைவுபடுத்தும் நாள். பசிபிக் பெருங்கடலின் ஆழங்களை வென்று பயணித்த டச்சு பயணி ஏபெல் டாஸ்மன் மனித குலம் முன்பு பார்த்திராத புதிய நிலமாகிய நியூசிலாந்தை முதல் முறையாக உலக வரலாற்றுக்கு அறிமுகப்படுத்திய நாள். ஹீம்ஸ்கர்க் மற்றும் ஜீஹான் எனும் 2 கப்பல்களை கொண்டு மேற்கொண்ட ஆராய்ச்சி பயணத்தின் உச்சியாக இந்த கண்டுபிடிப்பு அமைந்தது. கடலில் வாரங்களாக பயணித்த டாஸ்மன் குழு ஒரு குறிப்பிட்ட திசையில் மெல்ல உருவெடுத்த பசுமை மலைத்தொடர்களை கண்டபோது அதில் மறைந்திருக்கும் புதிய உலகத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பசிபிக் கடல் வரைபடங்களில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த கண்டுபிடிப்பு அந்நாளைய ஐரோப்பிய தேடுபவர்களுக்கு ஒரு புரட்சியாக கருதப்பட்டது. நியூசிலாந்து கரைக்கு அணுகிய டாஸ்மனின் கப்பல்களை முதலில் பார்த்தவர்கள் அங்கிருந்த பழங்குடியான மாவோரி இனத்தவர்கள். ஆனால் மொழி வேறுபாடு மற்றும் பரஸ்பர புரிதல் குறைபாடு காரணமாக நட்பான சந்திப்பு மாறி மோதலாக மாறி 4 டச்சு நாவிகர்கள் உயிரிழந்தனர். இப்படியான சோகமான திருப்பம் டாஸ்மனை அங்கிருந்து பின்வாங்க செய்தது. நிலத்தில் இறங்க முடியாமலேயே அவர் தொலைவிலிருந்து பார்த்த காட்சிகளை வரைபடங்களில் பதிவு செய்து உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். பின்னர் உலகின் பல நாடுகளின் பயணிகளும் இந்த நிலத்தை ஆராய்ந்து மேலும் விரிவான தகவல்களை தொகுத்தனர். ஆனால் அந்த வரலாற்றின் முதல் பக்கத்தில் என்றுமே டாஸ்மன் என்பவரின் பெயரே பிரகாசிக்கும். இன்று நியூசிலாந்து ஒரு முன்னேற்ற நாடாக உலகின் கவனத்துக்கு வரும்போது 1642 நடந்த இந்த கண்டுபிடிப்பே அதன் கதவுகளை உலகிற்கு திறந்த வரலாற்று சாவி. பின்னர் ஜேம்ஸ் குக் உள்ளிட்ட பிறரோடு இணைந்து நியூசிலாந்து பற்றிய கருத்துகள் உலகுக்கு தெளிவாகின. ஏபெல் டாஸ்மனின் அந்த பயணம் மனித தேடுபவன் மனப்பாங்கின் அழகான சின்னமாக தொடர்ந்து திகழ்கிறது.